இது 3 பேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ல. அது ஏன் வந்து விஷ்ணு காத்தில் நம்மளை வந்து காக்கிற கடவுள், எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்ற அவரை மட்டும் ஏன் கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அது விஷ்ணு அந்த ஸ்திரம் அப்படிங்கிற விஷயம், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சூரியன் நகரும் போது விஷ்ணு அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன் கடவுள், அதாவது காத்தல் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அன்றைக்கு கோவிலுக்கு போய் என்னோட கர்மா கழியுமா அப்படின்னா நிச்சயமா கர்மா கழியும். அதனால அந்த நாளில் வந்து வீட்டில் இருந்தாலும் சரி கோவிலில் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த 27 முறை 27 சரி. அப்போ இது 27 முறை ஏன் சொல்லணும்? ஏன் 48 டைம் சொல்லாமே, 108 டைம் சுற்றலாமே, 27 டைம் தான் சுற்றி வரணும். ஏன்னா 12 ராசி, 27 நட்சத்திரம், சந்திரனோட காஸ்மிக் எனர்ஜி ஃபுல்லாக சுற்றி, இது ஃபுல்லாக சுற்றி 27 நட்சத்திரங்களும் தொட்டு வரது தான். வீட்டில் வந்து இது வந்து படம் வச்சு வழிபடுறது நான் சொல்கிறேன். சில பேருக்கு வந்து துளசி மாடம் இருக்கும் வீட்டில், நீங்கள் துளசி மாடம் கூட நீங்கள் சுற்றி வரலாம். ஸோ அன்னைக்கு முக்கியமாக செய்ய வேண்டியது இந்த காலையில் எழுந்து இது 3மே வந்துட்டு 4 முறை வரும் வருடத்துக்கு. ஏன்னா 12 மாதங்கள் இல்லையா. அப்போ இந்த ஸ்திரம் அப்படிங்கிற இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் 2026ல் 4 டைம் உங்களுக்கு வருது. முதல் டைம் எப்போ வருது அப்படின்னா, இது வந்து எப்பவுமே 9 மணி நேரம் தான் வந்து பஞ்சாங்கம் பிரகாரம் டோட்டலாக 9 ஹவர்ஸ்க்கு தான் வந்து அந்த புண்ணிய காலம் இருக்குது. அதில் நீங்கள் காலையில் எப்பவும் நம்ம சொல்கிற நேரம் என்ன? பிரம்ம முகூர்த்த நேரம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் ஒரு டைம் சூஸ் பண்ணி செய்யுங்க. கோவிலுக்கும் போங்க, கோவில் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில டாரட் கார்ட் ரீடர், ஹீலர் ரேகா தியாகராஜன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். நற்பவி யோகிராம் சுரத்குமார். எப்படி இருக்கீங்க மேம்? சிறப்பா இருக்கேம்மா, தேங்க்யூ. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினால நிறைய பயன்கள் வந்து பெற்றிருக்காங்க. சோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய தேதி என்ன, நேரம் என்ன, வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கறது சரியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பாங்க. சோ இதனுடைய பூஜை முறைகளும் அதற்கான தேதி நேரமும் இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுடைய நேயர்களுக்காக சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம விஷ்ணுபதி புண்ணிய காலம் நம்ம வந்து கொண்டாடுறதுனால, இந்த விரத முறைகள் இருக்கிறதுனால என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளுடைய காஸ்மோ வியூ நேயர்களுக்காக சொல்லுங்க மேம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதை வந்து நான் வந்து ட்ரை பண்ணி பர்சனலா எனக்கு ஒரு விஷயம் சக்சஸ் ஆச்சு. அதனால சரி அது மக்களுக்கும் சொல்லலாம். அதனால அது கொஞ்சம் ரிசர்ச்சும் பண்ணினேன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக நம்ம இதை செய்யறோம், எதுக்காக எல்லா கடவுளும் இருக்காங்க, அது என்ன, அது ஏன் விஷ்ணுபதி புண்ணிய காலம், அது ஏன் ஸ்பெசிஃபிக்கா அப்படி ஒரு ஃபேமஸ் ஆயிருக்கு, ஏன் எல்லாரும் விரும்புறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், 12 ராசி இருக்கும், 12 கட்டங்கள் இருக்கும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து பிரிப்பாங்க இல்லையா. அதை வந்து பிரிச்சு வைக்கும்போது சரம், ஸ்திரம், உபயம்னு இருக்கும். இப்போ நம்மளுக்கும் நம்மளோட லைஃப்மே, அதாவது நம்மள ஜனிச்சு ஒரு மனிதனாக பிறந்து வரும்போதும் அதுல 3 கடவுள் இருக்காங்க, பிரம்மா, விஷ்ணு, சிவன். அது எதுக்காக அவங்க 3 பேரும் நம்மளோட வாழ்க்கையில இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல். அழித்தல்னு சொல்ல முடியாது, அதாவது திரும்பவும் மனித பிறவியா பிறப்போம். ஏதாவது நம்மளுக்கு கர்ம வினை இருந்துகிட்டே இருக்குன்னா அடுத்த ஜென்மத்துல திரும்ப அந்த கர்மாவை வந்து நம்ம கழிக்கணும். இப்போ இது 3 பேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ல. அது ஏன் வந்து விஷ்ணு காத்தில் நம்மளை வந்து காக்கிற கடவுள், எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்ற அவரை மட்டும் ஏன் கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அது விஷ்ணு அந்த ஸ்திரம் அப்படிங்கிற விஷயம், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சூரியன் நகரும் போது அந்த மாதங்கள் ஒரு மாதமும் வரதையும் பிரிச்சு வச்சிருக்காங்க இல்லையா. அப்போ 12 ராசியும் 4 விதமா, அதாவது சரம், ஸ்திரம், உபயத்துல பிரிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் வந்துட்டு இந்த மாதங்கள் வரும்போது இந்த தேதியில, அதாவது முதல் நாள்
இந்த ஸ்திரம் வர முதல் நாள்ல போயிட்டு நம்மளோட பிரார்த்தனை. அப்போ மித்த நாள்ல எல்லாம் நான் கோவில் போக வேண்டாமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரும். இல்ல, மித்த நாட்கள்லயும் போகணும், ஆனா இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் உண்டு. விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதனுடைய சிறப்பு என்ன, குறிப்பா ஏன் வந்து விஷ்ணுவை நம்ம வந்து இந்த காலத்துல வழிபடுறோம் அப்படின்றத பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. இப்ப அடுத்ததா வந்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடுகள் எப்படி இருக்கு? நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, நம்ம இதை வந்து கோயிலுக்கு போய் தான் இந்த வழிபாடு செய்யணுமா, வீட்டுல இருந்தபடியே பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான சந்தேகம் வந்து நேயர்கள் கேட்பாங்க. சோ இதனுடைய வழிபாட்டு முறைகள் என்னெல்லாம் இருக்குமா? இப்போ வந்து கோவிலுக்கு போறதுக்கு பிராப்தம் இருக்கு, அன்னைக்கு அவங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா கோவில் போவாங்க. இல்ல கோவில் போக டைம் இல்ல, வீட்டுல தான் இருக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு டைம் இருக்கு அப்படின்னா வீட்லயும் செய்யலாம். நான் வீட்டுல இருந்து தான் செஞ்சேன். ஸோ அதனால நான் எப்படி செஞ்சனோ அதையே நான் வந்து எல்லாருக்கும் சொல்றேன். கோவில் போய் பூஜை பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு நான் சொல்லிடுறேன். இந்த விஷ்ணு அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன் கடவுள், அதாவது காத்தல் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அன்றைக்கு கோவிலுக்கு போய் என்னோட கர்மா கழியுமா அப்படின்னா நிச்சயமா கர்மா கழியும். அதனால அந்த நாள்ல வந்து வீட்டுல இருந்தாலும் சரி கோவில்ல இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க. அங்க கோவிலுக்கு போய் விஷ்ணு முன்னாடி மகாலட்சுமி தாயார் முன்னாடி ஒரு விளக்கு ஏத்திடுறீங்க. எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம், கொடிமரம் இருக்க கோவிலுக்கு போனா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. கொடிமரம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, கொடிமரம் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜின் பண்ணிட்டு கொடிமரத்தை சுத்தி வரலாம், அல்லது விஷ்ணு சன்னிதானத்தையும் நீங்க வந்து சுத்தி வரலாம். சரி, எவ்வளோ டைம் சுத்தி வரணும் அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரும். 27 முறை, 27. சரி, அப்போ இது 27 முறை ஏன் சொல்லணும்? ஏன் 48 டைம் சொல்லாமே, 108 டைம் சுத்தலாமே? 27 டைம் தான் சுத்தி வரணும். ஏன்னா 12 ராசி, 27 நட்சத்திரம், சந்திரனோட காஸ்மிக் எனர்ஜி ஃபுல்லா சுத்தி, இது ஃபுல்லா சுத்தி 27 நட்சத்திரங்களும் தொட்டு வரதுதான் ஃபுல் காஸ்மிக் சைக்கிள். அதனாலதான் 27 முறை. அந்த கர்மா கழியும்னு சொன்னல, இந்த 27 முறையில தான் வந்து குறைய போகுது. அதனால 27 முறை சுத்தி வரணும். சரி, வேற ஏதாவது எக்ஸ்ட்ராவா இந்த 27 முறை நான் சுத்தி வரும்போது செய்யணுமா அப்படின்னா தாராளமா செய்யுங்க. எப்பவுமே எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு தானே கேட்க போறோம். கர்மா கழியறது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு விஷயம் வாழ்க்கையில இது வரைக்கும் எது ரொம்ப தடையா இருந்துகிட்டே இருக்கு, நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க, நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க, கோவிலுக்கு போறீங்க, பரிகாரம் பண்றீங்க, நடக்காத ஒரு விஷயம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அது ஒண்ணு மட்டும் தான் எடுத்துக்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் எடுத்துட்டு 27 முறை சுத்தி வரும்போது வெள்ளை கலர் மலர்கள், பூ எதுனாலும் நீங்க வாங்கிக்கலாம். வெள்ளையில கிடைக்கல, நான் வேற ஏதாவது கலர்ல பயன்படுத்தலாமா? தாராளமா பயன்படுத்தலாம். எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சுத்து வரும்போதும் ஒரு சுற்று முடிச்ச உடனே ஒரு பூவை வச்சிருங்க அவருக்கு. சரியா? இது மாதிரி கோவில்ல போயிட்டும் நீங்க செய்யணும், அல்லது வீட்டுல செய்யணும்னா இன்னுமே கொஞ்சம் சிம்பிளா செய்யலாம். நம்ம வீட்டுல இருக்க பொருட்களை வச்சே செய்யலாம். விஷ்ணு தாயார் படம் எடுத்துக்கோங்க, வச்சுட்டு நெய் போட்டு தீபம் ஏத்திக்கோங்க. ஏத்திட்டு 27 முறை அதே மாதிரி சுத்தி வர போறீங்க. வீட்டுல வந்து இது வந்து படம் வச்சு வழிபடுறது நான் சொல்றேன். சில பேருக்கு வந்து துளசி மாடம் இருக்கும் வீட்டுல, நீங்க துளசி மாடம் கூட நீங்க சுத்தி வரலாம். சோ அன்னைக்கு முக்கியமா செய்ய வேண்டியது இந்த காலையில எழுந்து அந்த 27 முறை சுத்தி வர்றதுலதான் இருக்கு எல்லா விஷயமும். சோ விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து நம்ம கோயில் வழிபாடா எப்படி பண்ணலாம், வீட்டுல இருந்தபடியே ரொம்ப எளிமையா எப்படி வழிபடலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப அடுத்ததா நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருடத்துல விஷ்ணுபதி புண்ணிய காலம் எத்தனை முறை வரும், எந்தெந்த மாதங்கள்ல வரும், அந்த தேதியில வரக்கூடிய நேரம், எந்தெந்த நேரத்துல நம்ம இந்த வழிபாடு செய்யணும். சோ அதுதான் மக்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். சோ அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க மேம். இந்த சரம், ஸ்திரம், உதயம், இது மூணுமே வந்துட்டு 4 முறை வரும் வருடத்துக்கு. ஏன்னா 12 மாதங்கள் இல்லையா. அப்போ இந்த ஸ்திரம் அப்படிங்கிற இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் 2026ல 4 டைம் உங்களுக்கு வருது. முதல் டைம் எப்போ வருது அப்படின்னா February 13 வருது. அடுத்தது 15 மே மாசம் வரும். அடுத்தது 17 ஆகஸ்ட் மாதம் வருது. அடுத்து 17 நவம்பர் மாதம். ஸோ இந்த 4 டேட்டை வந்து இப்போவே உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அலாரம் கூட செட் பண்ணி வச்சுக்கோங்க. கர்மா கழியும். கர்மா கழிஞ்சுது அப்படின்னா நீங்க கேட்கிற விஷயம் நடக்கும். ஓகே. சோ 2026ல வரக்கூடிய 4 விஷ்ணுபதி புண்ணிய கால மாதங்கள் எங்களுக்காக சொன்னீங்க.
இதுக்கு குறிப்பிட்ட நேரம் இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய நேரம், முடியக்கூடிய நேரம். இந்த நேரத்துல நம்ம விஷ்ணுவை வழிபடும் போது நம்முடைய தடைகள் தீரும், கர்மா கழியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குறிப்பிட்ட நேரம் என்ன மேம் இருக்கு? எந்த நேரத்துல இந்த நம்ம பூஜை முறைகளை செய்யணும்? பஞ்சாங்கம் வச்சு பார்க்கும்போது சூரிய உதயம் என்னைக்கு எப்படி ஆரம்பிக்குதோ அதை பொறுத்து அந்த நேரம் மாறும். ஆனா நான் ஜென்ரலா வந்து சிம்பிளா வச்சுக்கோங்க அப்படின்னு தான் எப்பவும் சொல்வேன். ரொம்ப வந்து அதுல வந்து டென்ஷன் ஆகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஐயோ எனக்கு கரெக்டான நேரத்துல நான் செய்ய முடியல அப்படிங்கிற அந்த எண்ணங்களே முதல்ல வந்து வர வேண்டாம். இது வந்து எப்பவுமே 9 மணி நேரம் தான் வந்து பஞ்சாங்கம் பிரகாரம் டோட்டலா 9 ஹவர்ஸ்க்கு தான் வந்து அந்த புண்ணிய காலம் இருக்கு. அதுல நீங்க காலையில எப்பவும் நம்ம சொல்ற நேரம் என்ன? பிரம்ம முகூர்த்த நேரம். பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க ஒரு டைம் சூஸ் பண்ணி செய்யுங்க. கோவிலுக்கும் போங்க, கோவில் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஸ்ரீரங்கம்லாம் பயங்கர கூட்டமா இருக்கும் அன்னைக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன விஷ்ணு கோயில் இருக்கோ, பெருமாள் கோயில் இருக்கோ, அதுக்கு போயிட்டு வாங்க. போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க நான் சொன்ன மாதிரி வீட்டிலேயே செய்யுங்க. அடுத்து ஒரு கேள்வியும் வரும், நெய்வேத்தியமா நாங்க என்ன வைக்கணும் அப்படிங்கறதும் ஒரு கேள்வி வரும். நெய்வேத்தியமா சிம்பிளா ஒரு விஷயம் நான் செஞ்ச முறை தான் நான் சொல்ல போறேன். கிரேப்ஸ், கிரீன் கிரேப்ஸ். கிரீன் அப்படிங்கிறது வந்து பச்சை அப்படிங்கிறது புதனுக்கு உண்டான கலர். புதன்னா பெருமாள். வைங்க, கர்மா கழியும், நீங்க நினைச்சது நடக்கும். நான் திரும்ப திரும்ப இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா நான் செஞ்சேன், எனக்கு நடந்துச்சு. ஓகே. ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. பட் பர்சனலா வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து சக்சஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்க நினைச்ச விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதுவே வந்து நம்மளுடைய நேயர்களுக்காகவும் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ பார்த்துட்டு இருக்க நேயர்கள் அனைவரும் வந்து அடுத்த பிப்ரவரியில வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல அவங்க சொல்லக்கூடிய நேரத்துல நிச்சயமா உங்களுடைய பூஜை முறைகளையும் உங்களுடைய வேண்டுதலையும் வைங்க. சோ மேடம், உங்களுக்கு சக்சஸ் ஆன மாதிரியே நம்முடைய காஸ்மோ வியூ நேயர்களுக்கும் வந்து அவங்க நினைத்த விஷயங்கள் எல்லாம் வந்து சக்சஸ் ஆகணும். அதற்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நம்ம எப்படி வழிபடலாம் அப்படின்றத பத்தி எங்களுக்காக ரொம்ப சிம்பிளா வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். மிக்க மகிழ்ச்சி. கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பச்சை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஆசைகள் நிச்சயமா நிறைவேறும். நான் உங்கள் ரேகா, தி டாரட் குயின்.